ஹாய், வெல்கம் டு ஸ்ரீ சாஃப்ட்வேர் சொல்யூஷன். இன்னிலேருந்து நம்ம சி ப்ரோக்ராமில் எப்படி கோடிங் எழுதுறதுன்னு பார்க்கலாம். நான் எல்லாமே கோடிங் எழுதி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் அதை உங்கள் சிஸ்டமில் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அவுட்புட் பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் ரிப்ளை பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன ப்ரோக்ராம் எழுத போகிறோம் அப்படின்னா, ஹவு டு பிரிண்ட் த மெசேஜ் இன் சி. ஒரு சியில் ஒரு பிரிண்ட் மெசேஜை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெடர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஹெடர் ஃபைல்ஸ் அப்படின்றத எப்படி எழுதணும், ஹேஷ் இன்க்ளூட் within angle bracket stdio.h இப்படி எழுதணும். ஓகேவா, இந்த ஹேஷ் அப்படின்றது என்னென்னா இஸ் a symbol, include is a preprocessor or proprietor அப்படின்னு சொல்லலாம். within angle bracket stdio.h அப்படின்னு எழுதுவாங்க. std அப்படின்றது ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட், IO அப்படின்றது இன்புட் அண்ட் அவுட்புட். இது ஒரு ஃபைல், அந்த டாட் வச்சு நம்ம ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் டாட் அப்படின்றத யூஸ் பண்ணி .h அப்படின்றத கொடுக்கணும். இதை நான் ஆங்கிள் ப்ராக்கெட்குள்ளே எழுதியிருக்கேன், நீங்கள் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹெடர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஃபைலோட நேம் என்ன, ஹெடர் ஃபைல்ஸ். ஓகே, இல்லைன்னா லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்லலாம், லைப்ரரி ஃபைல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த லைப்ரரிஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணால் தான் இதுக்குள்ளே இருக்கிற இன்புட் அண்ட் அவுட்புட் எல்லாமே நம்ம ப்ரோக்ராம்ஸ் நம்ம டெவலப் பண்ண முடியும். ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கோனியோ அப்படின்னு சொல்லிட்டு UDE ஹேஷ் இன்க்ளூட் வித்தின் ஆங்கிள் ப்ராக்கெட் கோனியோ அப்படின்னு சொல்லி ஒரு லைப்ரரி ஃபைல் இருக்குது. இதை யூஸ் பண்ணணும். இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டு கிளியர் த ஓல்டு அவுட்புட். அந்த ஓல்டு அவுட்புட்டை கிளியர் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க, இந்த லைப்ரரி ஃபைலை. ஓகே, இந்த லைப்ரரி ஃபைல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இன்புட் அண்டு அவுட்புட்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இதை டு கிளியர் த ஓல்டு அவுட்புட் இந்த லைப்ரரி ஃபைல்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்றத எழுதணும். விதவுட் மெயின் ஃபங்க்ஷன் நம்மளோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதனால் மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம எழுதணும். ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோட க்ளோசிங் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணணும். வாய்டு மெயின் அப்படின்றது நம்ம ஒரு மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபங்க்ஷன் இல்லாமல் நம்மளோட ப்ரோக்ராமே எக்ஸிக்யூட் ஆகாது. வாய்டே இல்லாமல் கூட வெறும் மெயின் அப்படின்னு கூட எழுதலாம், இல்லை இதை இன்ட் மெயின் அப்படின்னு எழுதுவாங்க. ஓகே, அது என்ன மாதிரி வேணாலும் எழுதிக்கலாம். அண்டு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணினா எப்படி கோடிங் எழுதணும் அப்படின்றத நம்ம 1 by 1 பார்க்கலாம். பட் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வாய்டு மெயின் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ட் அப்படின்றது என்னென்னா இஸ் அ ரிட்டர்ன் டைப். இப்போ நீங்கள் இதுக்குள்ளே ஏதாவது ஒரு கோடு எழுதுறீங்க அப்படின்னா அந்த கோட் ஆட்டோமேட்டிக்காக வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா, வாய்ட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி ரிட்டர்ன் அ வேல்யூ. ஓகே, நோன் இது ஒரு கீவேர்ட் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் அ கீவேர்ட். ஓகேவா, ஆட்டோமேட்டிக்கலி return the value. ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வாய்ட் அப்படின்ற கீவேர்டை நம்ம அங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, மெயின் அப்படின்றது இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த மெயின் அப்படின்றது என்னென்னா இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகேவா, வித்தவுட் மெயின் ஃபங்க்ஷன் த ப்ரோக்ராம் வில் நாட் எக்ஸிக்யூட். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக அங்கே யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதை வாய்டு மெயின் அப்படின்றத நம்ம எழுதுவோம். இதில் கர்லி ப்ராக்கெட் ஓப்பனிங் இருக்கணும் அண்ட் அதோட க்ளோசிங்கும் இங்கே இருக்கணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ண போகிறோம். அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்க்ரீனில் ஓல்டு அவுட்புட் இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணணும். ஓகே, அதுக்காக CLR/SCR அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த CLR/SCR ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் கோனியோ அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த கோனியோ.h அப்படின்ற இந்த லைப்ரரி ஃபைல்ஸ்குள்ளே தான் இருக்குது.
ஓகே, அதனால் இந்த கோனியோ நீங்கள் போட்டால் தான் இந்த சிஎல்ஆர்எஸ்சிஆர் போட முடியும். இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம்? டு கிளியர் த ஓல்டு அவுட்புட். ஓல்டு அவுட்புட் உங்கள் ஸ்க்ரீனில் இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணணும். ஸோ இதை இன்க்ளூட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த கோனியோ சிஎல்ஆர்எஸ்சிஆர் ஃபங்க்ஷனே வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ அதனால் அதை கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஏதாவது ஒரு மெசேஜை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே சி ப்ரோக்ராமில் பிரிண்ட் எஃப் அப்படின்றத யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சி இஸ் அ general purpose ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மெசேஜ் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஒரு பிரிண்ட் எஃப் அப்படின்றத கொடுத்துட்டு வேறு ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து நான் இங்கே எழுத போகிறேன். இட்ஸ் created by Dennis Richard. ஓகே, அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து எழுதியிருக்கேன். இப்போ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். இந்த 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு ஒரே லைனில் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சேம் லைனில் பிரிண்ட் ஆகும். இப்போது இது ரெண்டுமே வந்து நெக்ஸ்ட் லைனில் நமக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே நான் ஒரு printf இப்போதைக்கு ஆட் பண்ணுறேன். இதில் வந்து விதின் பேரந்தஸ்குள்ளே /n அப்படின்றத கொடுத்துட்றேன். இந்த /n கொடுத்தீங்கன்னா இந்த பிரிண்ட் மெசேஜ் வந்து ஃபர்ஸ்ட் லைன்லேயும் இந்த மெசேஜ் வந்து செகண்ட் லைன்லேயும் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணலாம். அண்டு இன்னொரு பிரிண்ட் மெசேஜ் நான் வந்து கொடுக்க போகிறேன், printf. இப்போ இங்கே நான் தனியாக ஒரு print ln கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை நியூ லைன் வரத்துக்கு. இப்போ நான் இங்கே வந்து எழுதலாம் /n. அப்போ இந்த லைன் முடித்ததுக்கப்புறம் அகெயின் ஸ்டார்டிங்கில் என்ன ஆகிடும், நெக்ஸ்ட் லைன் இருக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லைன் அப்படின்றது வந்துடும். இட்ஸ் கிரியேட்டட் இன் 1972 அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து நான் போட்டுக்கிறேன். அண்ட் இந்த இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணலாம், /n அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனியாக கூட எழுதலாம், இந்த மாதிரியும் எழுதலாம். இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லைனில் நீங்கள் அடுத்த மெசேஜ் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்துட்டு நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி printf யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அதை வந்து நீங்கள் இதுக்குள்ளே எழுதிக்கலாம். வித்தின் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் என்ன மெசேஜ் வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே, அதோட ஃபார்மேட் என்னென்னா printf அப்படின்னு கொடுத்துட்டு எழுதுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது print முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இதை ரன் பண்ணிவிட்டு அவுட்புட் பார்க்கணும். அவுட்புட் பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், getch அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். இது வந்து stdio.h அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் அந்த லைப்ரரி ஃபைலுக்குள்ளே தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போது இதை இன்க்ளூட் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் getch நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். getch வந்துட்டு it used to display the output in runtime. ரன்டைம்லேயே நமக்கு வந்து அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் இந்த getch அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்படி தான் ஒரு சி ப்ரோக்ராமில் ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன பண்ணணும், ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணணும், மெயின் ஃபங்க்ஷன் CLRSCR printf யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் getch கொடுத்துட்டு ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஃபங்க்ஷன் ஓப்பனிங் க்ளோசிங்குள்ளே தான் எல்லா கோடும் இருக்கணும். இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியே எந்த கோடும் வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே எழுதுறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபங்க்ஷன் டெஃபனிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஃபனிஷன்ஸ் ஓப்பனிங் க்ளோசிங்குள்ளே தான் நம்ம கோடு எல்லாமே எழுதியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு சி ப்ரோக்ராமில் எப்படி ஒரு லைன் பை லைன் ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போது நம்ம நெக்ஸ்ட் செஷனில் ஒரு டேட்டா டைப்ஸ் எல்லாம் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதுக்கான வேல்யூஸ் எப்படி அசைன் பண்ணணும், ரன் டைம் இன்புட்
கொடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்ஸில் எப்படி நம்ம வந்து இன்புட் கொடுக்கணும் இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அண்ட் ஹவு டு சேவ் திஸ் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சேவ் பண்ணணும் இல்லையா? அப்போ சேவ் அப்படின்றத நம்ம எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபைலை வந்து சேவ் பண்ணணும். இதை வந்து நம்ம கோடு 1.c அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்பைல் பண்ணணும். அடுத்தது ரன் பண்ணணும். ஸோ இந்த ரன் பண்ணும் போதே நமக்கு என்ன வந்துடும்னா நம்மளோட ப்ரோக்ராமில் அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஓகேங்களா? ரன் பண்ணும் போதே டிஸ்பிளே ஆகிடும். இது ஏன் இங்கேயே டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம ப்ரோக்ராமில் getch அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ getch என்ன பண்ணும், இட் யூஸ்டு டு டிஸ்பிளே த அவுட்புட் இன் ரன் டைம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ரன் பண்ணும் போதே நமக்கு அவுட்புட் வந்துடும். இது எழுதலைன்னா நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணணும் அப்படின்னா, விண்டோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும். விண்டோஸில் போயிட்டு அவுட்புட் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். ஓகே, அந்த அவுட்புட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அவுட்புட் வந்து பார்க்கணும். ஓகேவா? இப்போ நான் இந்த கான்செப்ட் சொல்கிறது எல்லாமே டெர்போ C++ அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. டெர்போ C++ல் நம்ம இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும் போது இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா, ஃபைல் அப்படின்ற மெனு இருக்கும். ஃபைலில் போயிட்டு நியூ அப்படின்ற மெனுவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கோடிங் எல்லாம் டைப் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணணும். அந்த ஃபைல் சேவ் பண்ணும் போது இந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுங்கள். எந்த ஃபைல் நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு கம்பைல் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். அதில் கம்பைல் பண்ணுங்கள். தென் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜை ரன் பண்ணணும். ரன் பண்ணும் போதே உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ நீங்கள் இப்போ getch அப்படின்ற கோடிங் மெத்தட் வந்து உங்கள் கோடில் எழுதலை அப்படின்னா, விண்டோன்னு ஒரு மெனு இருக்கும். அதில் போயிட்டு அவுட்புட் மெனுவில் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட அவுட்புட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, டெர்போ C++ உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.